போகிறோன்னா 30 நாட்களில் ஆடோட எடையை வந்து எவ்வளவு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா பேசிக்காக நம்மளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து அதோட எடையை வந்து அதிகரிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 30 நாட்களில் ஆடோட எடையை வந்து அதிகரிக்க முடியுமா, எவ்வளவு எடை அதிகரிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். அதே உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க என்ன சீக்ரெட்டாக வந்து டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபேட்டனிங் என்றால் என்ன அப்படின்னா, ஃபேட்டனிங்னா குறைஞ்ச நேரத்தில் அதிக எடை அதிகரிக்கிறது தான் ஃபேட்டனிங். அதே மாதிரி அதிக இறைச்சி, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான இறைச்சி எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மூலமாக நம்ம அதிகரிக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த வெயிட்டு அதிகரித்தாதான் நம்மளுக்கு அந்த சந்தைப்படுத்துதல் விற்கிற விலை வந்து அதிகமாக கிடைக்கும். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4லேருந்து 8 மாத ஆடுகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. விற்பனைக்கு முன்னாடி ஒரு 30லேருந்து 60 நாட்கள் வந்து இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த எடை அதிகரிக்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் மெயின் சீக்ரெட்டும் கூட. அதாவது ஹை எனர்ஜி ப்ளஸ் ஹை ப்ரோட்டீன் டயட், இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே சரிசமமாக கிடைக்கும் தீவனம். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சீக்ரெட் என்னென்னா, மக்காச்சோளம் ஒரு அதாவது 40%, கோதுமை ஒரு 20%, சோயாபீன் மீல் இல்லைன்னா கடலை அது வந்து ஒரு 20%, அதே மாதிரி இந்த கிரவுண்ட்நட் கேக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு 15%, கனிம கலவை அது வந்து ஒரு 5%. இது தினமும் ஒரு 500 கிராம்லேருந்து 700 கிராம் வந்து கொடுக்கணும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, தினமும் 100லேருந்து 150 கிராம் வந்து அதுக்கு வெயிட்டு கூடுறதுக்கு கண்டிப்பாக வந்து பாசிபிள் தான். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காம நீங்கள் இருக்காதீங்க, கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட எடை அதிகரிக்க 100% வந்து இது வந்து உதவும். முக்கியமான என்னதுன்னா, நம்ம பசுந்தீவனம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். சாதாரண புல் மட்டும் கொடுக்கக்கூடாது. இதில் என்னென்னா 3 சேர்த்து கொடுத்தா தான் வேகம் அதிகமாக இருக்கும். அதாவது CO4 கிராஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது அகத்திக்குலை, அசோலா. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அசோலா, அகத்திக்குலை இது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு கொடுக்கும்போது அதோட தசைகள் வந்து நல்ல வலுவாக இருக்கும். அதே மாதிரி வெயிட்டும் அதிகரிக்க உதவும். அடுத்து லிக்விடாக, அதாவது தண்ணி கொடுத்தா மட்டும் தண்ணி கொடுத்தா வெயிட் ஏறுமா அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு எனர்ஜியாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக ஆடு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்ன நாங்கள் வந்து யூஸ் பண்ணோன்னா, வெல்லம் ஒரு 50 கிராமு, தண்ணி வந்து ஒரு லிட்ரு, கொஞ்சம் உப்பு. இதை வந்து வாரத்தில் 3 தடவை கொடுக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, எனர்ஜி பூஸ்ட்டு, சரிங்களா. அதாவது செரிமான அந்த கோளாறு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, செரிமான ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா அதை வந்து எதுவும் இல்லாமல் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து வெயிட் அதிகரிக்கணும் அப்படின்னா இதுதான் டாப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன அப்படின்னா, வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு வந்து விடக்கூடாது, ஷெட்டில் வச்சு நம்ம வந்து தீவனம் வந்து கொடுக்குறது. ஏன்னா வெளியில் போகிறனால அது கூட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிடும். அது நடக்கிறது வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடப்பாங்க. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அதோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ஃபீட் கண்ட்ரோல் வந்து நம்மளே வந்து விடுறதுனால ஈஸியாக இருக்கும், நல்ல உடல் எடையும் அதிகரிக்கக்கூடும். அடுத்து கொட்டகை வந்து அதோட அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதோட வெயிட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, குளிர்ச்சியான ஒரு அந்த ஷெட்டாக இருக்கணும். அதே மாதிரி 4 பக்கமும் நல்லா காற்று வரணும். சுத்தம் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது கூட்டிடுங்க தொழுவை. அதே மாதிரி தரை வந்து எப்பயுமே ட்ரை ஃப்ளோராக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெச், அதாவது அதுக்கு மன அழுத்தம் குறைஞ்சாதான் வெயிட் வந்து கூடும். இப்போ சில பேர் வந்து இதெல்லாம் சொல்கிறோம், ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதுதான் சாத்தியம்தான். நிறைய பேர் வந்து தவறுகள்லாம் பண்ணுறாங்க.
ஒரு சின்ன தவறுனால நம்மளுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 தவறுகள் வந்து பார்ப்போம். ஒரே ஒரே நேரத்தில் வந்து அதிக அந்த கான்சன்ட்ரேட் ஃபீட் வந்து கொடுக்குறது, தண்ணி வந்து குறைவாக கொடுக்குறது. அதே மாதிரி இப்போ சட்டுன்னு ஒரு ஒரு தீவனம் கொடுத்துட்ருக்கோன்னா புதுசாக இன்னும் ஒரு தீவனம் கொடுக்கறது. ஓகேங்களா? அதே மாதிரி குடற்புழு நீக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளையும் ஒரே இடத்துல போயிட்டு நெருக்கமாக அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதில் ஒன்று நடந்தாலும் அதோட வெயிட் வந்து ட்ராப் ஆயிடும். இப்போ ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது அது ரிசல்ட்டுங்கிறது 30 நாளில் நம்மளுக்கு கண்கூடாக தெரியும். நீங்கள் சரியாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 3லேருந்து 5 கிலோ வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு அந்த விற்கிற விலையும் பார்த்திங்கன்னா 2000லேருந்து 5000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ப்ராஃபிட் சீக்ரெட்டும் கூட. கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்காம இதெல்லாம் சாத்தியமாக என்னங்க நீங்களாம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு. ஆடு அந்த வெயிட் போடுறதுங்கிறது ஒரு சிம்பிள் விஷயம் கிடையாது. ஆனால் சரியாக பண்ணிங்கன்னா அது சூப்பர் லாபம். நினைவில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்க தீவனமாக இருக்கணும். இந்த அசோலா, அகத்திக்குலை இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி 0 கிராசிங்காக இருக்கணும். அதாவது தேவையில்லாத இதெல்லாம் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்ல ஒரு கொட்டகை வந்து இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 30 நாட்டில் கண்டிப்பாக அதோட வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ப்ரூவன் தான். ஏன்னா எங்கள் ஆடுகளுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்கள் ஆடுகளை வந்து நான் தனியாக இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இது வந்து நான் போடுறது வந்து மொத்தமாக எல்லாரோட ஆடு இருக்கனால எங்கள் ஆடு எது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. நான் தனியாக எங்கள் ஆடை போடுறேன். அந்த ஆடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடெல்லாம் நிறைய பேர் விலைக்கு கூட கேட்டிருப்பீங்க. அந்த ஆடை வந்து நாங்கள் அவ்வளோவா விலைக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னா அது குட்டிகளை மட்டும்தான் நாங்கள் விலைக்கு கொடுப்போம். ஓகேங்களா? சரிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்னும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று கூடிய சீக்கிரத்தில் முகத்தை காட்டி போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறோம். முகத்தை காட்டி போடலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முகத்தை காட்டி போடலான்னா ஓகே அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறேன்? சரிங்க. இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.